ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு சூப்பரான டிஷ் ஒன்று செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ அது என்னன்றதை வீடியோவில் வந்து பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் 3 வகையான கொழுக்கட்டை நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழை இலை கொழுக்கட்டை. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 1 கப் அரிசி மாவை ஒரு சின்ன பவுலில் போட்டுக்கிறேன். இதில் கொஞ்சமாக உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா மாவை பசைஞ்சிக்கலாம். ஓகே, மாவு ரெடி பண்ணியாச்சு. இதை ஓரமாக வச்சுட்டு அடுத்தது நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஸ்டஃபிங்க்கு 1 கப் பாசிப்பருப்பை 4லேருந்து 5 விசில் வர அளவுக்கு நான் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் 3/4 கப் வெல்லத்தை போட்டுக்கலாம். இந்த வெல்லம் வந்து இந்த சூட்லேயே நல்லா மெல்ட் ஆகிடும். நல்லா மெல்ட் ஆயிடுச்சு பாருங்கள். அதே மாதிரி நல்லா திக்காகவும் இருக்குது. இப்போ இதில் நம்ம வாசனைக்காக ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு தேவையான ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஒரு வாழை இலையை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் லைட்டாக நான் எண்ணெய் தடவிக்கிறேன். இப்போ அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை அழகாக இந்த மாதிரி தட்டிக்கலாம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங்கை 1 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வாழை இலையை க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா சீல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்க எல்லா மாவையும் வாழை இலையில் தட்டி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை இப்போ வந்து நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். இந்த ஸ்டீமரில் ஒரு வாழை இலையை எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. இது வேகும் போதே அந்த வாழை இலையில் இருக்க சத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு கொழுக்கட்டையோடய சேர்ந்து கிடச்சிடும். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அந்த வாழை இலையோட கலரே மாறி இருக்கு. உள்ளே நல்லா கொழுக்கட்டை வெந்திருக்கு. இப்போ அதை நீங்கள் சர்வ் பண்ணலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் நீங்கள் ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபிங்க அது. இதை ஆவியில் வேக வச்சு கொடுக்கறதுனால நீங்கள் குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.